கால் போட்டுட்டே இருந்தீங்க, சரி கட் பண்ணேன். சரி. எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. உட்காருங்க, ஒரு பக்கம் உட்காருங்க. எங்க உங்க மூஞ்சி தெரிய மாட்டேங்குது, எங்கேயோ தெரியுது. யாரையா? நான் மாடியில இருக்கையா. சரி சரி, இவங்க அந்த கலைநிலா. கலைநிலா தெரியுதுங்க ஐயா, தெரியலீங்களா? இல்ல பின்னாடி தள்ளி வைங்க, இல்ல பின்னாடி தள்ளி உட்காருங்க. பாருங்க. சரி. காலத்துக்கு மேல வச்சுங்க, காலத்துக்கு மேல வைக்க முடியுதா லேசா? வைக்கிறாங்க, பரவாயில்ல. 2 காலமே வச்சுக்கோ. சரி. எப்பொருள் யார் யார் அமைதியை உட்காருங்க, கடமுடன் சத்தம் வருது. எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இதுல உணவு பழக்கத்தை பத்தி டெஸ்ட்ரக்டிவ் டயட் ஆஃப் சிவிலைசேஷன், நேச்சுரல் ஃபுட் ஆஃப் மேன், அதாவது நாகரிகத்தை அளிக்கின்ற உணவுகள். அவர் ரெண்டாவது வந்து மனிதனுடைய இயற்கை உணவுகள் அப்படின்னு சொல்றாரு, நேச்சுரல் ஃபுட் ஆஃப் மேன். நாம இயற்கை உணவுன்னு பேர் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். ஆனா எல்லா உணவுமே ரத்தத்தை கெடுக்கும், எல்லா உணவுமே ஜீரணத்தை கெடுக்கும். அது பாத்தீங்கன்னா 9ஆ பிரிக்கிறாரு. ஏன் கடகடன் சட்டம் வந்துட்டே இருக்கு? யாருது? சரி. அதை மீட்டு, எக்கு, மில்கு, பால், ஃபேட்டு கொழுப்பு, செரல்ஸ் தானியங்கள், அப்புறம் லெகம்ஸ் பருப்பு வகைகள், பொட்டட்டோஸ் கிழங்கு வகைகள், ரைஸ் அரிசி வகைகள், நட்ஸ் எண்ணெய் வித்துக்கள், இது எல்லாமே நச்சுத்தன்மை உடையது தான். இதெல்லாம் வந்து ஆரோக்கியத்துக்கு உகந்தது அல்ல. அரிசி பத்தி சொல்லுகின்ற பொழுது அரிசி தான் உள்ள தங்கி நோயா மாறுது. அதாவது வெளியிலிருந்து வர, இப்ப இன்னைக்கு வந்து உள்ள ஏற்பட்ட குற்றங்கள் தான் எல்லாம் சாகுறாங்க. உள்ள ஏற்பட்ட குற்றங்கள் தான் நோய் வருது. கிருமிகளால் 5 விழுக்காடு, வெளியிருந்து வர்றதெல்லாம் 5 விழுக்காடு, 3 விழுக்காடு, 2 விளக்கு தான். அதெல்லாம் வந்து அதையும் குணப்படுத்த முடியாது. அதுக்கெல்லாம் எதிர் மருந்து, எந்த வைரஸுக்கு எதிர் மருந்து கிடையாது. கொடுத்தோம்னா நோயை அழுத்தி வைக்குமே தவிர அப்புறம் கடைசியில நோயினுடைய பக்க விளைவை அழுத்தி வச்சு நோய் அதிகமாக்கும். இப்ப பாரு, எல்லாரும் வைரஸ் வருது, எல்லாம் ஊசி போடுறாங்க, கொடூரமா பாதிக்கப்படுறாங்க. 10 வருஷம் போட்டிருப்பாங்க. சொல்றாங்களே, இப்ப சிக்கன் குனியா வந்து எனக்கு 20 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு இந்தியா பூரா பாதிச்சு எத்தனை பேர் ஊசி போட்டு நாசமா போனானுங்க. இன்னைக்கு எல்லாம் நோய் தான். அதனால இதெல்லாம் பரிணாம அறிவியல். இது 7ஆம் அறிவு. 7ஆம் அறிவை வந்து அகத்தூய்மை பண்ணணும். ஒரு கட்டத்துக்கு மேல உடம்பு இழைக்காது. ஆனா அழுகி போனதை இழைக்குமே தவிர உடம்பு இழைக்க. இதெல்லாம் வந்து வெள்ளைக்காரனுக்கு தெரியாது. வெள்ளைக்காரனுக்கு தெரியாதனாலதான் நம்மளை சாகடிச்சிட்டு இருக்கிறானு. வெள்ளைக்காரனுக்கு தெரியாம நம்மளை சாகடிச்சிட்டு இருக்காரு. அவன் எடுத்துக்கொண்ட ஆராய்ச்சி தப்பு. அவன் எல்லா விஞ்ஞானமும் தப்பு. அறுவை சிகிச்சை மட்டுமே அவன் ஏத்துக்கலாம். என்னது? அவசரத்துக்கு. சரியா? பாருங்க, இப்ப எல்லா மின்சாரம் தண்ணியில போட்டா செத்து போகுங்கிறாங்க. இப்ப நான் இப்ப எல்லா மின்சாரமும் தண்ணியில போட்டா செத்து போகுது. எல்லா மின்சாரமும். யாராரு கையில விளக்க வச்சிருக்கீங்களா? மேல இருக்கு பாருங்க, என் கையில வச்சிருக்கேன். நான் கையில வச்சிருக்கேன். என்ன வாங்குது பாருங்க. நான் தண்ணிக்குள்ள போடுறேன். தண்ணிக்குள்ள போட்டாலும் அது சாகிறது இல்லை. தண்ணிக்குள்ள போட்டாலும் சாகிறது இல்லை. எப்படி சாகாம போகுது? அதான் விஞ்ஞானம். அதை தான் கண்டுபிடிச்சாச்சு. இது எப்படின்னு 10 வருஷத்துக்கு நோபல் பிரைஸ் கிடைச்சது. ஏன்னா இப்ப எல்லாம் சான்று நான் தேடி வச்சது. எல்லாரும் யாராரு என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. 70 கிட்டத்தட்ட 45 வருஷத்துக்கு முன்னாடி ஆராய்ச்சி பண்ணிட்டாங்க. என்ன 45 வருஷத்துக்கு முன்னாடி ஆராய்ச்சி பண்ணிட்டாங்க. ஆராய்ச்சி பண்ணி இப்படி ஒரு நலிவான விஷயம் ஒன்று இருக்குது, தானாகவே மின்சாரம் தயாரிக்கிற விஷயம் ஒன்று இருக்குன்னு எழுதிட்டு போனானுங்க. ஆனா அது கடைசியில பார்த்தா எங்கிட்ட வந்து சிக்கிடுச்சு. பாருங்க, ரெண்டுமே தண்ணிக்குள்ள வச்சிருக்காங்க. பச்சை விளக்கு எரியுது பாருங்க, வெள்ளை விளக்கு எரியுதே இல்லையா? ரெண்டுமே எரியுது. இதுதான் நியூட்ரோ புரோட்டானிக் எஃபெக்ட்னு பேரு. இதான் அணுக்கரு சிதைவு விசை. அந்த அணுக்கரு சிதைவு கார்பன் இருக்கனால சாத்தியம். கார்பன் வந்து எப்படி நைட்ரஜன் நம்ம உடம்பு உரியற மாதிரி இது நைட்ரஜனை நியூட்ரான உள்ள உறிஞ்சுக்குது. அதே நேரத்துல புரோட்டானை வெளிவிடுது. நம்ம உடம்புல சக்தி வெளியே போகுது, சக்தி உள்ள வாங்குது. நம்ம உடம்பு இருக்குல்ல, சக்தி வெளியே போகுது, சக்தி உள்ள வாங்குது. நம்ம சக்தி செலவும் பண்ணிட்டு இருக்கிறோம். பேசுறோம்ல, சக்தி செலவாகுது இல்லையா?
பேசுறப்ப சக்தி எங்க இருந்து வருது? காத்துல இருக்க நைட்ரஜன். அப்ப ஏர் மிஷின், ஹியூமன் பாடிஸ் ஏர் மிஷின். நான் இந்த சுரப்பி தான் கட்டுப்படுத்துறேன், எனர்ஜி கட்டுப்படுத்த முடியாது. எனர்ஜி ஆவதும் இல்லை அழிவதும் இல்லை, அது சொல்லிட்டே இருக்கும். திருப்பி திருப்பி இப்ப இந்த லைட் எரியுதுன்னா இந்த வெளிச்சம் என்ன, நம்ம வெளிச்சத்தை கொடுத்து மீண்டும் பிரபஞ்சத்துல கலந்துருது. எதையுமே நான் சேமிக்க முடியுமா? வெளிச்சம் எரியுதுன்னா எங்க போய் கலக்குதுங்க? லைட்டு போடுறோம், நமக்கு வெளிச்சத்தை கொடுக்குது. வெளிச்சம் எங்க இருந்து வந்து? இயற்கையில இருந்து வந்து மாதிரி இயற்கைக்கே போயிருதே. இயற்கைக்கே போயிடுது. யாராவது வச்சுக்க முடியுமா? யாரும் என்ன கேக்குறாங்க? யாரும் சரியா வரல. கலைநிலை மட்டும்தான் ஒழுங்கா கேக்குது. பிறை முதல் என்ன பேசுறாங்க தெரிய மாட்டேங்குது. பரமேஸ்வரி என்ன பேசுறான்னு தெரிய மாட்டேங்குது. ஐயா இயற்கையில இருந்து வருது, இயற்கைக்கே போயிருங்க ஐயா. உங்களது விட்டு விட்டு எடுக்குதுங்க. நீங்க பேசுறது கணத்துக்குள்ள இருந்து பேசுற மாதிரி இருக்குது, பதிவு ஆகுது. ஆனா நான் பேசுறது தெளிவா இருக்கா? இருக்கு ஐயா. தெளிவா இருக்குங்க ஐயா. சரி, இப்ப நான் இந்த சாதாரண உணவு சொல்லிட்டு நான் அடுத்தது நான் கடந்து போறேன். ரைஸ், அரிசி பத்தி, அரிசிங்கிறது ஒரு பசை தான். அப்ப அது உள்ள வந்து கிருமியா மாறுது. ஏற்கனவே நம்ம அந்த சைவ உடலை பத்தி பேசுகின்ற பொழுது, சைவ உடல் பத்தி பேசுகின்ற போது இறைச்சியும் உணவும் உடல்ல அதிகமா தங்கி இருக்கிற பொழுது சால்மோனோசில்னு ஒரு திரவம் உண்டாகுது. கடைசியில சால்மோனோசில் திரவம் என்னவா மாறுதுன்னா சால்மோனோசிஸ் பாக்டீரியாவா மாறுது. சால்மோனோசில் என்பது திரவம் என்னவா மாறுது? சால்மோனோசிஸ் பாக்டீரியா மாறுது. எதுக்கு பாக்டீரியா மாறுது? அதை தீர்ப்பதற்கு பாக்டீரியா மாறுது. இது பிராணிகள் அப்படித்தான். விலங்குகளுக்கு அப்படி கொடுக்கறப்போ இந்த சால்மோனோசில் அந்த திரவம் சுரக்கும் பொழுது, விஷ திரவம் சுரக்கும் பொழுது அது கட்டுப்படுத்துறதுக்கு மருந்து கொடுக்குறாங்க. அப்ப என்ன கேட்டீங்கன்னா அந்த மருந்தை எதிர்க்கின்ற சால்மோனோசிஸ் இந்த பாக்டீரியா உண்டாகுது. அப்ப பாக்டீரியா நம்ம உடம்புல புதுசா உற்பத்தி ஆயிட்டே இருக்கும். பாக்டீரியா பதில் பேசுங்க. நம்ம உடம்புல என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. இப்ப நோய் வாந்தி வருது, உணவு சாப்பிட்றான், வாந்தி வருது. அப்ப உள்ள இருக்கிற கிருமி விஷமா மாத்தி வெளிதழுது. அப்ப கிருமி நீங்களா உற்பத்தி பண்ணீங்க, அது உள்ள இருக்குது. நோய் வருது, கிருமி நீங்களா உற்பத்தி, அது உள்ள இருக்குது. நீங்க நினைச்சுக்கிறீங்க எல்லாம் சாப்பிடறதுல ஆரோக்கியம் நினைக்கிறீங்க. ஏன் நோய் வருது? உள்ள இருக்கிற கிருமி தான் காரணம். என்னது? உள்ள இருக்கிற கிருமி இருக்கு இல்லையா? நம்ம உடம்பு எதனால ஆனது தெரியுமா? சொல்லுங்க. நம்ம உடம்பு எதனால ஆனது? கிருமியினால ஆனது. என்னது? பஞ்சபூதம். அது சரி, பஞ்சபூதம் தான். அப்ப பஞ்சபூதம் தான் உணவு நமக்கு. நீங்க இட்லி எப்படி உணவாகு? பஞ்சபூதம் நீரு, நெருப்பு, காற்று, இது ஆற்றல். இந்த ஆற்றல் தான் மனிதனுக்கு ஆகாரம். இது பசிங்கிறது பழைய பதிவு. அதுக்கு இட்லி போட்டு நீங்க சாகடிச்சுக்கிறீங்க. இட்லி போட்டு அது இட்லி கிருமித்தை உண்டாக்கும். இட்லி 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 போட்டு சாகடிச்சிட்டு இருக்கீங்கன்றாரு. இட்லி போட்டு வயிற்றுல என்ன உண்டாகும்? கிருமி தான் உண்டாகும். என்ன உண்டாகும்? சக்கரை நோய் எதனால வந்ததுங்க? சக்கரை நோய் எதனால வந்தது? இட்லி தின்னீங்க, கிருமி உண்டாச்சு, கால் அழுகிட்டு இருக்குது. காலு புழு வருது. அப்படி என்னது? கழிவுல என்ன உண்டாகும்? கிருமிகள், புழு புழுதான் கால் அழுகி வருது. சொல்றாரு இல்லையா, கால் அழுகி கிடக்குது அப்படின்னு. கால் புண்ணு வந்தாவே உங்க உடம்பு அழுகிட்டு இருக்குது கிருமி. எல்லாம் உங்க உணவு பழக்கம் தான். இப்ப சொன்னீங்க பஞ்சபூத ஆணிக்கல்லாம் அது மாதிரியான சுகருடைய எல்லா கிருமி உள்ள தின்னதுனால ஏற்பட்ட கிருமி தான். என்னது? ஆணிக்கல். உள்ள 2 கிருமி இருக்குதுங்கிற. நல்ல பாக்டீரியா ரெண்டா பிரிக்கிற. நல்ல கிருமிகள், தீய. அது நல்ல கிருமிகள், தீய கிருமிகள். அது என்ன நல்ல கிருமிகள், தீய கிருமிகள்? அப்ப எங்க இருந்து வந்துச்சு? நீங்க சாப்பிட்டீங்களா? கிருமிகளை சாப்பிட்டீங்களான்னு கேக்குறேன். அப்படி சொல்லுங்க. இப்ப என்ன இருந்தா என்ன உடம்புல கிருமி இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கிற அறிவு கட்ட முண்டாங்க. இப்பதான் இந்த வெள்ளைக்கார முண்டை சொல்றான். அதை படிச்சுட்டு நம்ம வைத்தியம் பார்த்திருக்கோம். மானகட்ட பொழப்பு.
ம். நல்ல கிருமியாம தீய கிருமியாம இப்படி என்ன சொல்றாங்க அதுக்கு எல்லா கிருமிக்கும் ஒரு பேர் வச்சுக்கிறான். எல்லா கிருமிக்கும் இப்ப ஒரு கோடி கிருமி இருக்குது, பேர் வச்சு ஒரு 100 கிருமி பேர் வச்சிருப்பான். இன்னொன்னு குடல்ல இறப்பை இறப்பை நம்ம சாப்பிட்ற இறப்பைய அதாவது ஹெலிகோ பைலேரின்னு ஒரு ஹெலிகோ பைலேரி ஹெலிகோ பைலேரின்னு அதுக்கு பேரு. இந்த ஹெலிகோ பைலேரி தான் இறப்பையிலே புற்றுநோய் உண்டாக்குதுங்கிறான். என்னது? நிறைய பேர் புற்றுநோய் உண்டாக்குது. அதுக்கு நோபல் பரிசே வாங்கினானுங்கன்னு நினைக்கிறேன். அது எங்க இருந்து வந்துச்சு அந்த ஹெலிகோ பைலேரி? நீங்க என்ன வாழைப்பழத்துக்கு வந்துச்சா, இல்ல கத்திரிக்காய் சாப்பிட்றப்ப வந்துச்சா, புடலங்காய் சாப்பிட்றப்ப வந்துச்சான்னு நீ தின்ன பாருங்க. தின்னு தின்னு மலைக்குடல் கெட்டு போய் ரத்தம் கெட்டு போதும் பாருங்க. ரத்தம் கெட்டு போயிடுச்சு, மலைக்குடல் கெட்டு இந்த பெருங்குடல் கெட்டு போச்சுன்னா உள்ளே மறைந்திருக்கிற பல கோடிக்கணக்கு ஆண்டுகளாக மறைந்திருக்கிற கிருமிகள் மேலே எழுந்து உங்களை சாவடிச்சே தீரும். என்னது? கிருமிகள் மேல இருந்தது சாகடிச்சே தீரும். உள்ள ஒளிஞ்சிருக்க எதுல பல கோடியாண்டா ஒளிஞ்சிட்டு இருக்குது. என்னது? நீங்க என்ன பண்றீங்க? நல்லா பேசுங்க. நீங்க பேசுறது எதுவுமே வர மாட்டேங்குது. உங்களுடைய அலைவரிசையே சரியில்லை. ஏன் இப்படி கேக்குது? நல்லா தான் வந்துட்டு இருந்தது. டக்கு டக்குன்னு பதில் வர ஒரு சவுண்டே வர மாட்டேங்குது. கலைநிலை அதை மட்டும் அந்த சொல்லிட்டே இருக்கிறாங்க, அது மட்டும் தான் வருது. சரி, ஆமா. சரியில்லைன்னா வகுப்பு நிறுத்திடலாம். சத்தம் சரியில்லைன்னா வகுப்பு பேசுற பிரயோஜனம் இல்லை. சவுண்டு சரியில்லைன்னா டக்குன்னு வகுப்பு நிறுத்திட வேண்டியதுதான். நான் பேசுறது உங்களுக்கு நீங்க பேசுறது கிளியரா கேக்குதுங்க எங்களுக்கு. ஆனா நீங்க பேசுறதுக்கு வர மாட்டேங்குது. சரி, ஆனா வகுப்பு முடிக்கலாம்னு நினைக்கிறேன். வகுப்பு நல்லா எடுக்கிறப்ப எனக்கு ரொம்ப விருப்பம் இல்லை. சரி, இந்த 20ஆம் பக்கம். அப்ப அப்ப எதுக்கு நான் அந்த அரிசிங்கிறது நமக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அரிசி ஒரு பலகாரம். அரிசி பலகாரமா என்னங்க ஆரோக்கியமான உணவு யாரும் நிரூபிச்சிருக்கிறீங்களா? அரிசி பலகாரம் தானே? இட்லிங்கிறது பலகாரம் தானே? தோசைங்கிறது பலகாரம் தானே? பூரி பொங்கல் இதெல்லாம் பலகாரம் தின்னு ஓட்டு எது எதிர்பார்க்கு? பலகாரத்தை தின்னு ஓட்டு காலையில பலகாரம் தின்னு எதை எதிர்பார்க்கிறீங்க? கிளிக்கும் கொடுக்கும், இயற்கை கொடுக்குமான்னு கேக்குறேன். இப்பதான் சொன்னீங்க இந்த உடம்பு பஞ்சபூதத்தில் ஆனது. அதுதான் சரி. என்னது? பஞ்சபூதம் ஆனது. அப்ப அதுதான் ஆற்றல். என்னது சொல்ல? பஞ்சபூதம் என்னன்னு சொல்லுங்களா பாக்கலாம். நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். நீரு, நெருப்பு, காற்று, ஆகாயம், நிலம். நிலம். நீர், நிலம், நெருப்பு. நீர், நிலம், நெருப்பு, காற்று, விண்ணு. விண்ணுனா ஆகாயம். இந்த அஞ்சு தான் ஆற்றல். இந்த 5 தான் ஆற்றல். அதை விட்டு போய் இட்லி எப்படி ஆற்றல் ஆகும்? தோசை தின்னு ஓட்டு எனக்கு வெளிக்கு வெளின்னு சொன்ன அப்புறம் வராம என்ன பண்ணு? தோசை திங்கிறது, முட்டை திங்க வேண்டியது, புரோட்டா திங்க வேண்டியது, கண்டதெல்லாம் ரோட்டுறதுக்கெல்லாம் வாங்கி தின்னு போட்டு எனக்கு வெளிக்கு போகல, எனக்கு மூட்டு வலிக்குது, எனக்கு சிறுநீர் வரல. என்னடா அறிவு கட்ட முண்டங்கள் மாதிரி திங்கிறத தின்னு போட்டு எனக்கு வலி என்னமோ சொல்ல. வேலியில போறதை எடுத்து மேல விட்டுட்டீங்கன்னா கொடையாம என்ன பண்ணு? குத்துதே கொடையிற மாதிரிதான் இல்ல. அது பாட்டுக்கு எங்கேயே போயிட்டு இருக்குது. அதை தூக்கி மேல விட்டு போட்டு கடிக்குது. எறும்பு போற எறும்பு கூட எறும்பு தடத்துல போயிட்டு இருக்குது. கட்ட எறும்பு செவ்வெரும்பு அது ஒரு குத்து எடுத்து மேல விட்டேன்னாக்க போட்டு வாங்குன்னு வாங்குது இல்லையா? தேன் பூச்சி இருக்குது, சும்மா பாக்குறீங்க, ஆஹா தேன் எடுக்க கை வைக்கிறீங்க, அது போடுவோன்னு போடுது. அதேதான். அதே எல்லாம் ஒண்ணுதான். எல்லாம் உங்களை மாதிரி நானும் குருட்டு முண்டைதாமா. நான் மட்டும் போயிட்டு பிறக்கிறப்ப நான் அதிகாரியா பிறந்தேன். நல்ல வேலை இது எப்படி எடுத்துட்டு போய் நமக்கு நேரம் மிச்சமா இருக்கனால கண்டுபிடிக்கிறேன். எப்படி தனிமையா இருக்காது எல்லாம் கண்டுபிடிக்க முடியுது பாரு. இன்னைக்கெல்லாம் எழுதியிருக்கும் பாருங்க. இப்படித்தான் இந்த அதாவது இந்த அணுக்கரு நடிந்த விசை இப்படித்தான் வேலை செய்யுது. ஏன்னா எல்லாரும் நான் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் குறிப்பை தேடுறேன். நான் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் குறிப்பை தேடும் போதுதான் நான் கண்டுபிடிச்சதெல்லாம் 1979 கணக்குல நிரூபிச்சிருக்கான். ஒரு லைட்டை கூட எரிச்சு காட்டாதவன் கணக்குல நிரூபிச்சு நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. என்னது? கணக்கு காட்டி நோபல் பரிசு வாங்குறானுங்க ஐயா. எதை காட்டி? கணக்குல. 1979 கணக்கு காட்டி இப்படி ஒண்ணு இருக்குது, அணுக்கரு நடுந்த விசை இருக்குது, வீக் போர்ஸ் ஒண்ணு இருக்குது. அது அது மின்காந்த அலைகள் இன்னொரு விஷயம். ஆனா இது என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா,
இந்த அணுக்கரு வந்து தானாவே சிதைஞ்சுக்குது. இப்ப வந்து நாம கல்பாக்கு அணுமின் நிலையம், அப்புறம் கூடங்குளம் அணுமின் நிலையம், உலகமெல்லாம் ஒரு ஆயிரக்கணக்கான அணுமின் நிலையம் இருக்கு. அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அது தானே அது கடுமையான சக்தியை கொடுத்து ரெண்டா பொழப்பாங்க. அது வந்து கோடிக்கணக்கில் செலவாகும். இது எப்படி நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, தானாவே அணுவை ரெண்டா பொழந்துக்குது. தானாவே ரெண்டா போல. நான் கண்டுபிடிச்சது. இதுக்கு ஆதாரம் எங்கன்னு கேட்டீங்கன்னா 1979 எவனோ 3 பேர் நோபல் பரிசு வாங்கியிருக்கானுங்க. அதை இப்பதான் 2 நாளைக்கு முன்னாடி தான் நான் படிச்சு பார்த்தேன். அடாடா நம்ம கண்டுபிடிச்சு அவன் எழுதி வச்சிருக்கா அப்படின்னு. அப்ப கடைசியில் சரியா போச்சு. நான் அவனுக்கு கண்டுபிடிச்சு 79ல கண்டுபிடிச்சானுங்க. இப்ப நான் 26ல ஒழுங்குபடுத்துறேன். 46 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவன் சொன்னதை எனக்கு தெரியாம நான் கண்டுபிடிச்சிருக்கேன். என்னது தெரியாமே. அதனாலதான் தண்ணிக்குள்ள ஓட்டாலும் சாப்பிடறது. இது ஜீரோ ஃபிரிக்ஷன். இது ஃபிரிக்ஷனே கிடையாது. ஐ ஸ்கொயர் ஆர் லாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஐ ஸ்கொயர்னா மின்னோட்டம் எந்த அளவுக்கு போகுதோ அந்த அளவுக்கு வெப்பம் ஏற்பட்டு லாஸ் ஆயிரும், விளக்கு எரியாது. ஏன்னா இது வந்து எலக்ட்ரான் கிடையாது, எல்லாம் நியூட்ரான் புரோட்டான். அப்படித்தான் நம்ம உடம்பு இயங்குது. அப்படித்தான் நம்ம உடம்பு இயங்குது அப்படிங்கறத அடிப்படை. இதான் விஷயம். சரி, இப்ப நான் ஒன்ன மட்டும் சொல்லி முடிக்கிறேன். இது அப்படித்தான். தண்ணிக்குள்ள போட்டாச்சு. தண்ணிக்குள்ள போட்டாத்தான் நல்லா வேலை செய்யுது. தண்ணிக்குள்ள போட்டாத்தான் நல்லா வேலை செய்ய. ஹைட்ரஜன் வருது, ஆக்சிஜன் வருது, என்னென்னமோ வருது. நெருப்புலி, அதாவது வள்ளுவர் சொல்லுவாரு, நெருப்புல கூட தூங்க முடியுங்கிறாரு. அதுதான் இது. இதுல இருக்கிற பாத்தீங்கன்னா அந்த அணுத்துகள், நாம வந்து எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான் 10th எல்லாரும் படிச்சிருப்பான். எல்லா 8ஆம் கிளாஸ் படிக்கிறப்போ எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான் சொல்லி ஒரு மார்க் வாங்கியிருப்போம். அதுதான் இது. இதுல வந்து போசான்னு 3 துகள் இருக்குது. அந்த போசான் துகள் தான் சூரியனை ஆட்டுது, நம்மளே ஆட்டுது. நமக்கு இருக்கிறது உள்ள பூரா பாத்தீங்கன்னா டபிள்யூ போசான்னு ஒரு துகள் இருக்குது. அப்புறம் ஜெட்டு போசான்னு ஒரு துகள் இருக்குது. ஹிக்ஸ் போசான்னு ஒரு கடவுள் துகள் உள்ள இருக்குது. இந்த இதெல்லாம் சேர்ந்தது மனிதனை கட்டமைக்குது. இந்த மனிதனை நம்ம உடம்புல எலக்ட்ரான் இருக்குது, புரோட்டான் இருக்குது, நியூட்ரான் இருக்குது. இந்த 3ஐயும் உருவாக்குகிற டபிள்யூன்னு ஒரு துகள் இருக்குது. அப்புறம் வந்து இசட்னு ஒரு துகள் இருக்குது. அப்புறம் ஹெச்னு ஒரு துகள் இருக்குது. இது டபிள்யூ இசட் ஹெச்னு இதோட முடிஞ்சு போச்சு. இந்த பிசிக்ஸ் டோட்டலா முடிஞ்சு போச்சுன்னு 2012 முடிவு செஞ்சுட்டாங்க. இதுக்கு மேல ஒண்ணு இல்லடா. அந்த காடமன் பார்ட்டிகல்னு அது வச்சாங்க. இந்த புத்தகத்தை அச்சடிக்கிறவ அது காடு பார்ட்டிகல் சுருக்கி வச்சுட்டான். அது காடு பார்ட்டிகல் கிடையாது. அப்புறம் வந்து மண்ணாங்கட்டி பார்ட்டிகலும் கிடையாது. அது இயற்கையில் இருக்கிற பார்ட்டிகல். அது இவன் அந்த காடுன்னு சொல்லிட்டு இந்த புத்தகம் அச்சடிக்கிறவன் அதுதான் கடவுள் துகள் அடிச்சு விட்டா. அது என்ன பேர் அதை பிடிச்சிக்கிச்சு. உண்மையாலுமே அது கடவுள் துகளும் கிடையாது, புடலங்காயும் கிடையாது. அது இயற்கையாக இருக்கிற அந்த காடு பார்ட்டிகல் தான் எல்லாத்துக்கும் எடையை கொடுத்து ஒன்னொன்னு சேராம வச்சிருக்கு. அதாவது 2 கட்டி பிடிச்சிட்டு இருக்குது. எல்லா துகளும் ஒன்னோடு சேர்த்து இறுக்கி பிடிச்சிட்டு இருக்குது. அதனாலதான் உலகம் இயங்குது. அதை தானா புழக்கிறது தான் நான் இனியன் கண்டுபிடிச்சேன். நானே பொண்ணு தான் கண்டுபிடிச்சோம். நான் சொல்லி கொடுத்த அப்புறம் எங்க பொண்ணு வந்து காலேஜ்ல செஞ்சு அவங்க யூனிவர்சிட்டியில அவங்க ஒரு 3 மாசம் எரிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க கிளாஸ் டீச்சர்கிட்ட போய் சந்திக்கிறாங்க. ப்ரொஃபஸர்கிட்ட சொல்லி இது சரியா நல்லா தான் இருக்குது, நீங்க போய் பாருங்க. சரி இருக்கட்டும். இந்த 20ஆம் பாடத்துல பாத்தீங்கன்னா 20ஆம் பாடம் ஒரு 2 வரி படிச்சு நிறைவு செய்யலாம். 20ஆம் பாடம் யார் கையில புத்தகம் யார் வச்சிருக்கிறீங்க? 20ஆம் பாடம் ஒரு 4 வரி படிக்க நிறைவு செய்யலாம். நேரமாச்சு. என்ன சரியா சத்தம் எடுக்கல. இயற்கை பேஜ் 146 கண்ணாடி. ஓகே, எழுதிட்டேன். 146ல இருக்கு. உணவில்லாமலே வாழலாம். இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் இப்போ ஓரளவுக்கு நல்லா வருது. இதை கொஞ்சம் எடுக்குது. படிங்க. இயற்கை பல கோடி வருடங்களுக்கு முன்னால் முதலில் ஒரே செல் தாவரங்களை கடலிலும் கடற்கரையிலும் உண்டாக்கியது. தொடு உணர்ச்சி என்ற ஓரறிவு மட்டுமே அதற்கு இருந்தது. ஈரறிவு, 3 அறிவு என்று 5 ஐந்தறிவு வரை பெருகிய போது உயிரினம் ஒரு செல் தாவர நிலையிலிருந்து குட்டி போட்டு பால் கொடுக்கும் மிருகங்கள், குரங்குகள் என்று மேம்பாடு அடைந்தது. மனிதன் மட்டும் 6வது அறிவுடன் பாலில்லா குரங்குகளிடமிருந்து தோன்றினான். பின்னர் அறிவின் வலிமை அதிகமாக 6வது அறிவை கடந்து 7வது அறிவை எட்டி பிடிக்கும் யோகிகள் இயற்கையாகவே தோன்றினார்கள். 7வது அறிவை எட்டி பிடிக்கும் யோகிகள் இயற்கையாகவே தோன்றினார்கள். 2 நாளைக்கு முன்னாடி பேசினேன். அதுதான் அது. அப்ப நாம தான் யோகிகள், நாம தான்
அவங்க நமக்கு முன்னாடி தோடு. அறிவையும் ஆறாவது அறிவையும் கடந்து அறிவின் வலிமை அதிகமாக ஆறாவது அறிவையும் கடந்து ஏழாவது அறிவை எட்டு பிடிக்கும் யோகிகள் இயற்கையாகவே தோன்றினார்கள். அப்ப இது 7th நாலேஜ். இதுதான் நேச்சுரல் செலக்ஷன் பேரு. இப்ப நம்ம எப்படி பசி தாகத்தை கட்டுப்படுத்துக்கும் பொழுது யார் இப்ப உள்ள உடம்பு பொழந்து தொண்டை உள்ள இருக்க எல்லா உறுப்பையும் கழுவுறான், வெட்டுறான், குத்துறான், அறுக்கிறான், என்னென்னமோ பண்றான். ஏன் உயிர் போறது இல்ல? அப்புறம் வெளியே இருக்கிற கை காலை எடுக்கிற எதையும் எந்த எந்த உறுப்பையும் வெட்டி எடுத்தாவோ சேர்த்துனாவோ ஒட்ட வச்சாவோ எது பண்ணாலும் மனுஷன் சாகிறது இல்லை, உடனே சாகிறது இல்லை. ஆனா அதுதாங்க அப்ப எதுவுமே தேவையற்றதுன்னு அர்த்தம். என்னது? நாம என்ன பண்ற? அமைதிப்படுத்திடுறோம். நாம என்ன பண்ற? அமைதிப்படுத்தணும். அதுதான். அதனால நம்ம சாகிறது இல்லை. அதனாலதான் நீங்க நீர் பயிற்சி செய்கின்ற பொழுது உள்ளே இருக்கிற எந்த உறுப்பும் சாகாது. ஏன்னா அதுக்கு எந்த வேலையும் ஓய்வில் இருக்குது. அந்த ஓய்வில் இருக்கிறப்ப என்ன பண்ணுதுன்னா சேர்ந்து விட்ட அந்த உடம்புல அந்த உள்ளுறுப்புகள் உயிர் உறுப்புகள் சேர்ந்து விட்ட. இந்த தருணத்துல ஒரு விஷயம் ஞாபகம், ரமணர் வந்து தன்னுடைய ஆபரேஷனை கண்ணால பாத்துக்கிட்டே இருந்தாரு. நீங்க பாட்டு பண்ணுங்க, அது என்ன தனியா அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு அவருக்கு எட்டி நின்று இருக்க முடிஞ்சதுன்னா அதேதான் நீங்க சொல்றது. எந்த உறுப்பு அறுத்தாலும் அதுல உயிர் நிக்கல, அது தனி, அது கான்செப்ட் தான் வந்து. இதுதாங்க 7ஆம் அறிவு. இந்த 7ஆம் அறிவு வெள்ளைக்கார 5ஆம் அறிவை தாண்டவில்லை. வெள்ளைக்கார 5ஆம் அறிவு என்ன? 5ஆம் அறிவு என்ன சொல்லுங்க? வெள்ளைக்கார 5ஆம் அறிவை தாண்டவில்லை. என்னது 5ஆம் அறிவு அவன் தாண்டல? சொல்லுங்க. எந்த 5ஆம் அறிவு எதை சொல்றேன் நாம? இந்த டேபிள்ல இருக்கு 5ஆம் அறிவு எதை சொல்றாங்க? 5ஆம் அறிவு எதை சொல்றான் நாம? காணுதல், முகர்தல், வாய் ருசி, அதோட நின்னு போச்சு. 5ஆம் அறிவு என்னது? நல்லா சொல்லுங்க. அது முதலறிவுங்க. அது முதலறிவு. அது ஏன் கேட்க 5ஆம் அறிவுனா என்ன? அது மட்டும் சொல்லுங்க. 5ஆம் அறிவு பகுத்தறிதல். ஐய 5ஆம் அறிவு பகுத்தறிவா? நல்லா சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க. இந்த இருக்கா சொல்லுங்க. 5ஆம் அறிவு என்ன? நல்லா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பரமேஸ்வரி 5ஆம் அறிவு என்ன? கலைநேலா 5ஆம் அறிவு என்ன? 6ஆம் அறிவு பகுத்தறிவு. இதுதான். இந்த மண்டையில ஏத்திக்கணும். என்னது? 1ஆம் அறிவுனா 1ஆம் அறிவு தொடுதல், 2ஆம் அறிவு நகர்தல், 3ஆம் அறிவுனா காணுதல், 4ஆம் அறிவுனா நுகர்தல், 5ஆம் அறிவுனா வாய் ருசி. அப்படி வரிசையா சொல்லணும். 6ஆம் அறிவு பகுத்தறிதல். 7 மணி நேரம் கழிச்சு சொல்லுங்க. ஆமா, பட்டுன்னு சொல்லணும். 9 மணி நேரம் கழிச்சு சொல்லக்கூடாது. என்னது? இதெல்லாம் தெரியலன்னா நீங்க எதுக்கு தகுதியற்றவன்னு அர்த்தம். புரியுதா? சும்மா மங்குன்னு இருக்கக்கூடாது. கேட்டகடி பட்டு ஒரு 7 வரிசை தான் இருக்குது. முதல் பாடத்துல இருக்குதா இல்லையா? டக்குன்னு மண்டையில ஏத்திக்கணும். 5ஆம் அறிவுனா வாய் ருசி, 6ஆம் அறிவுனா பகுத்தறிவு, 7ஆம் அறிவுனா அண்டைபடியோடு தொடர்பு வைத்துக் கொள்ளுதல். முடிஞ்சு போச்சா? சரி. இப்ப பாருங்க, சொல்றேன் பாருங்க. மனிதன் மட்டும் 6ஆவது அறிவுடன் வாளில்லா குரங்கிலிருந்து தோன்றினான். பின்னர் அறிவின் வலிமை அதிகமாக எது என்ன பேசுனீங்க? சொல்லுங்க. யார் கேட்டீங்க? அதாவது உங்களுக்கு அலைவரிசை தாமதமா இருக்குதுங்கம்மா. யாரு? பரமேஸ்வரி சரியா இல்லை. நீங்க கேள்வி கேட்காதீங்க, அப்புறம் நாளைக்கு காலையில் கேட்டுக்கலாம். மனிதன் மட்டும் 6ஆவது அறிவுடன் நீங்க பேசுனீங்கன்னா டக்குன்னு நிறுத்த வேண்டியது இருக்குது. ஏதாவது கேட்கறது கேட்டுருங்க. 6ஆம் அறிவு. ஏன்னா நம்ம தொலை தூரத்துல உட்காந்துருக்கிறோம். நம்ம எல்லாம் ஒவ்வொருத்தரும் சாதாரண போன் வச்சிருப்பீங்க, 5G இருக்காது. சரி. மனிதன் மட்டும் 6ஆவது அறிவுடன் வாடில்லா குரங்கிலிருந்து தோன்றினான். பின்னர் அறிவின் வலிமை அதிகமாக 6ஆவது அறிவையும் கடந்து 7ஆவது அறிவை எட்டி பிடிக்கும் யோகிகள் இயற்கையாகவே தோன்றினான். நம்ம அதே என்ன பண்றோம்? அதை நோக்கி நம்ம போறோம். நம்ம பசி தாகத்தை கட்டுப்படுத்துறோம். அவன் வாதபித்தம் கபத்தை கட்டுப்படுத்துறான். இந்த வாதபித்த கபத்தை கட்டுப்படுத்துற அறிவு வந்து யாருக்கு கிடையாது? மேற்கு நாட்டுல கிடையாது, மதவாதிகள்கிட்ட கிடையாது. எந்த வாதிட்ட? மதவாதிட்டையும் கிடையாது, மேற்கு நாட்டவனுக்கும் கிடையாது, கிழக்கு நாட்டவனுக்கு மட்டும்தான்
குறிப்பாக தமிழருக்கு மட்டும்தான் அந்த அறிவு, மற்ற எவனுக்கு அந்த அறிவு கிடையாது. சரியா? நான் முடிச்சுக்கிறேன். முதலாவதாக டார்வின் பரிணாம இதோட முடிச்சுக்க போறேன். டார்வின் பரிணாம சித்தாந்தத்தின் வளர்ச்சியை மறுபடியும் சிந்தனை செய்து அது எந்த வழியில் பெருகும் என்று யோசனை செய்து பாருங்கள். மனிதன் மனிதன் நிலைத்து வாழ்ந்து தன் சந்ததியும் பெருக பெருக வல்லவனாக இருப்பான். சக்தியை அண்டவெளியிலிருந்து பெற்று ஒரு அதுதாங்க அண்டவெளியிலிருந்து பெற்று. அது பாருங்க, சக்தியை இது எங்க இருந்து எடுத்துக்குது? அண்டவெளியிலிருந்து எடுத்துக்குது. இந்த கார்பன் அண்டவெளியில் இருக்கிற நைட்ரஜன் இருக்கிற நியூட்ரானை எடுத்துக்கொள்கிறது. நம்ம உடம்பும் அண்டவெளியில் காற்றில் இருக்கிற நைட்ரஜனையும் எடுத்துக்கொள்கிறது, காற்றில் இருக்கிற நியூட்ரானையும் எடுத்துக்கொண்டு நமக்கு நோயை தீர்க்கிறது. என்னது? நோயை தீர்க்கிறது. இதுவும் கார்பன் தான். நம்ம கார்பன் குச்சி தான் ஒட்ட வச்சிருக்கிறான். கார்பன் குச்சி ஒட்ட வச்ச உடனேயே இது என்ன அணுமின்சாரமா மாறுது. உங்களால் நம்ப முடியுதா? கார்பன் குச்சி இதுதான் நோபல் பரிசு. கார்பன் குச்சியை பேட்டரி மேல மின்கலசம் ஒட்ட வச்ச உடனேயே அது தன் கட்டுப்பாட்டு நியூக்ளியர் பவர் பிளான்டா மாறுது. கெமிக்கல் பிளான்டா இருந்தது, கெமிக்கல் பவர் பிளான்டா இருந்தது, நியூக்ளியர் பவர் பிளான்டா மாறுது. நியூக்ளியர் பவர் இதான் மாறுது. நியூக்ளியர் பீட்டா டிகே பவர், நியூக்ளியர் வீக் பவரா மாறுது. நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸ் பவரா மாறுது. ஒரு வினாடியை நான் மாத்திடுறேன். இதை அங்க புரிஞ்சுக்கிறதுக்கு பல மாதங்களே புரிஞ்சுக்கிட்டேன். ஓ, நாம ஒட்ட வச்ச உடனே கெமிக்கல் பேட்டரி என்னவா மாறுதுன்னா அட்டாமிக் பேட்டரா மாறுது. அதாவது வேதியியல் மின்சாரம் அணு மின்சாரமாக மாறுது. அந்த அணு மின்சாரத்துல அணுக்கரு நலிந்த விசையாக மாறுது. இதுதான் ஆங்கிலத்துல நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸ் அப்படிங்கிறான். வீக்னா நலிந்த, மெதுவான, வீக்கா போன, ஆற்றல் குறைந்தாங்கிறான். இதுதான் ஆற்றலை உலகத்தை எது வீக்குன்னு சொல்றானோ அதுதான் உலகத்தை ஆள போகுது. அதுதான் உலகத்தை ஆள போகுது. சாதாரணமா எந்த ஒரு பேட்டரியும் இந்த மாதிரி வெடிச்சு பயங்கரமா பவர் அடிச்சதுன்னா அதிகபட்சம் 3 நாளைக்கு மேல எரியாது. ஆனால் இது 200 நாட்களுக்கு எரியும். அதாங்க நான் கண்டுபிடிப்பு. இது தமிழர்களுடைய அளப்பரிய கண்டுபிடிப்பு. இதுதான் நமக்கு நிறைவு செய்ய போறோம். அவ்வளவுதான். கீழே என்ன சொல்லி முடிக்கிறாங்க? இதை நல்லா படிச்சுட்டு வாங்க. நாளைக்கு காலையில பேசுவோம் 7:30 மணிக்கு. தன் சக்தியையும் பெருக வல்லவனாக இருப்பான். சக்தியை அண்டவெளியிலிருந்து பெற்றுக்கொண்டு ஒரு நடமாடும் செடியை போல வாழ்வான். அதாவது நீ இப்ப எப்படி உங்களுக்கு பசி தாகத்தை கட்டுப்படுத்தணும்னே கை கால் வலி போகுது, கால் வலி போகுது. நீங்க பரிணாமத்துல லேலாண்டிக்கு போறீங்க. வேணும்னா கீழே வந்துட்டு மறுபடியும் போல, வேணும்னா நீங்க பலகாரம் தின்னுட்டு மாதிரி மேல வரலாம். பலகாரம் தின்னுட்டு உங்களுக்கு என்ன சைவ பலகாரம் தின்னாலும் சரியே, அசைவ பலகாரம் எல்லாமே எல்லாம் ரத்தத்தை கெடுக்கிற பலகாரம் தான், வெடிக்கு போகாது, எல்லாம் பண்ணும். அப்படி தின்னாலும் 2 நாளைக்கு தண்டனை அணிவிப்பீங்க. அதுக்கப்புறம் மீண்டும் சுத்தப்படுத்துங்க. தின்னு போட்டு தண்டனை அணிவிப்பீங்க. அப்புறம் என்ன பண்றீங்க சொல்லுங்க? தின்னு போட்டு தண்டனை அணிவிப்பீங்க. பிறை தின்னு போட்டு தண்டனை அணிவிப்பீங்க. அப்புறம் மீண்டும் சுத்தப்படுத்திக்கங்க. தண்டனை நீங்களே கொடுத்துக்குங்க, நீங்களே தீர்த்துக்குங்க. தண்டனை நீங்களே கொடுத்து கொள்ளுங்கள், தண்டனை நீங்களே நீக்கிக் கொள்ளுங்கள். அதாவது யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறதர வாரா. தீதும் நன்றும் பிறதர வாரா. நன்மையும் தீமையும் பிறர்ந்து வருவதில்லை. நன்மையும் உங்கள் கையில் தான், தீமை உங்கள் கைகள் தான். சரியா? நாளை காலையில் 7:30 மணிக்கு சந்திப்போம். நன்றி. சரிங்க, நன்றிங்க.